அனைவருக்கும் வணக்கம். நீட் விவகாரம் தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்தியா முழுக்க நீட் எவ்வளவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, மாணவர்கள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பது எல்லோரும் அறியும் அளவிற்கு சென்றுவிட்டது. இந்த நீட்டிற்கு எதிராக திமுக மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறது என்ற அந்த காலம் மாறி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கிவிட்டனர். அகிலேஷ் யாதவ் அவர்கள், திரு மம்தா பானர்ஜி அவர்கள், திரு ஷிண்டே அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் என எல்லோருமே இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். உச்சநீதிமன்றம் இந்த மனுவை, அதாவது இந்த என்டிஏல விசாரணை நடத்த வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. குஜராத்தில் இன்னொரு திடுக்கிடும் தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. ஒரு மாணவர், அவருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து கோச்சிங் கிளாஸ் நடத்துபவர்களிடம் சுமார் 2,68,00,000 ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. இது குறித்தும் அங்கே விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல் இந்த முறை எல்லோருமே ஒரு அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று ரேங்க் ஒரு நல்ல மதிப்பெண் பெற்றால் 600 மதிப்பெண் என்பதே ஒரு நல்ல மதிப்பெண், ஒரு அரசு கல்லூரியில் இடம் கிடைத்துவிடும். ஆனால் இன்றைக்கி 625 மதிப்பெண்களுக்கெல்லாம் எந்த விதமான வாய்ப்புமே இல்லை என்ற சூழ்நிலை நிலவிக்கொண்டிருக்கிறது. ஒரு 50,000 60,000 ரேங்க் திடீர்னு ஒரே ஒரு 100 மார்க் இடைவெளியில் வந்திருக்கிறது. இதுவெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த துறை வல்லுநர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இந்த நீட் இந்தியா முழுக்க விலக்கப்படக்கூடிய அந்த சூழல் உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வரும் இது குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார். வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.